புத்தாண்டுடன் வந்த நீண்ட விடுமுறை காரணமாக தமது போக்குவரத்து வசதிகளை செய்து கொள்ள அதிவேக பாதை பயன்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களில் 3,87,586 வாகனங்கள் அதிவேக பாதைகளை பயன்படுத்தியுள்ளதாக அதிவேக பாதை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவு பணிப்பாளர் RAD ககட்டப்பிட்டியே தெரிவித்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி 1,63,541 வாகனங்கள் அதிவேக பாதையை பயன்படுத்தியுள்ளன. வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதன் மூலம் பெற்ற வருமானம் 5,40,40,450 ரூபாவாகும். கடந்த 12ஆம் தேதி 1,34,195 வாகனங்கள் அதிவேக பாதையை பயன்படுத்தியுள்ளன. வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதன் மூலம் பெற்ற வருமானம் 4,70,12,350 ரூபாவாகும். நேற்றைய தினம் 89,850 வாகனங்கள் அதிவேக பாதையை பயன்படுத்தியுள்ளன. வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதன் மூலம் பெற்ற வருமானம் 3,21,20,000 ரூபாவை வருமானமாக பெற்றுள்ளது. இதே நேரம் இலங்கை போக்குவரத்து சபை கடந்த 4 நாட்களில் சுமார் 600 மில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தமது சொந்த இடங்களுக்கு செல்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் பல விசேட சேவைகளை முன்னெடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு 200 மில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் RP சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். 350 மேலதிக பஸ் வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கடமைகளுக்கு திரும்ப விசேட சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.